கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் 143வது சங்கீதத்தினுடைய 10வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவியில் என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக என்று சொல்லி சங்கீதக்காரர் தாவீது ராஜா சொல்லுகிறதான ஒரு அழகான வேத வசனத்தை நாம் இந்த இடத்துல பார்க்க முடிகிறது. அங்க என்ன சொல்றாங்க, செம்மையான வழியிலே என்னை நடத்துவாராக என்று சொல்லி. ஏன்னா ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கிற மனிதர்களை கர்த்தர் என்ன செய்கிறார், அவர்கள் பாதங்கள் இடறி போகாதபடிக்கு, பாவத்துக்குள் சிக்குண்டு போகாதபடிக்கு தன் ஜனத்தை அவர் செம்மையான பாதையிலே அவர் நடத்தி கொண்டு போகிறார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. அப்ப செம்மையான பாதையில் நடப்பதற்கு அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் எனக்கு அவர் என்ன செய்கிறார், அவர் என்னை போதித்து அவருடைய ஆலோசனையின்படி கர்த்தர் என்ன செய்கிறார், நடத்தி கொண்டு வருவதை நாம் பார்க்க முடிகிறது. அவர் எனக்கு நான் போதித்து நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்பித்து எனக்கு ஆலோசனை சொல்லி அவர் என்ன செய்கிறார், அந்த ஆலோசனைகள் எண்ணங்களை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அவர் ஸ்திரப்படுத்தி கொண்டிருக்கிறதான ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப என்னுடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில நாம் செயல்படுத்த வேண்டிய ஒரு காரியம் என்ன, நான் ஒவ்வொரு நாளும் தெய்வத்துக்கு பிரியமானதை நான் செயல்படுத்த வேண்டும். தெய்வத்துக்கு பிரியமானது என்று சொல்லி நான் பார்க்கும்பொழுது நிறைய காரியங்கள் நம்ம வேதத்துக்குள்ளே பார்க்கலாம். நன்மை செய்யுங்கள், சோர்ந்து போகாது நன்மை செய்யுங்கள், ஜெபிக்க வேண்டும், வேதத்தை தியானிக்க வேண்டும், மற்றவர்களை உபசரிக்க வேண்டும். அப்படி நிறைய காரியங்களை நம்ம என்ன செய்கிறோம், வேதத்திலே அவர் நமக்கு என்ன செய்கிறார், அவருக்கு பிரியமான காரியங்கள் நமக்கு சொல்லிக் கொடுப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ அவர் எனக்கு போதித்து அவருடைய ஆலோசனைப்படி நான் என்னை நடத்தும் பொழுது என் எண்ணங்கள் ஸ்திரப்படும் போது நான் ஆராதிக்கிற தெய்வம் யார் என்பதை என்ன செய்ய முடியும், திட்டவட்டமா நான் அறிந்து கொள்ள முடியும். ஏன்னா இன்னைக்கு எண்ணங்கள், சிந்தனைகள், அந்த சிந்தனை மண்டலத்தின் போராட்டங்களை நாம் பார்க்க முடிகிறது. அநேக நேரங்களில் நான் கர்த்தருக்கு பிரியமானதை நான் செய்து கொண்டு தானே இருக்கிறேன், அவருக்கு பிரியமான ஆராதனையை செய்கிறேனே, ஜெபிக்கிறேனே, ஆனாலும் என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய ஆசைகள் நிறைவேற மாட்டேங்குது என்று சொல்லி என்ன செய்தார்கள், அநேக பேர் இன்னைக்கு சொல்லி கொண்டிருக்கிறதான ஒரு சூழ்நிலைகளை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப இந்த எண்ணங்கள், இயக்கங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்குண்டான ஒரு காலத்தை கர்த்தர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார் என்று சொன்னால், அந்த ஆசீர்வாதத்தை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னா, முதலாவது நான் செய்வது என்ன, அவருக்கு பிரியமானது நினைச்சேன் செய்யணும். அவருடைய நல் ஆவியினால என்ன செய்யணும், நான் நடத்தப்பட வேண்டும். இன்னைக்கு நான் நடத்தப்படுகிற விதங்கள் எதுவென்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். யாருடைய ஆலோசனை நடந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி தம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்ப என் தேவன் உம்முடைய நல்ல ஆவியில என்னை செம்மையான வழி நடத்துவாராக என்று சொல்லி அவர் என்ன செய்யறாரு, சங்கீதக்காரர் ஆண்டவரிடத்துல என்ன செய்யறா, அவர் முறையிடுகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அடுத்த வசனத்தை வாசிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை உயிர்ப்பையும் உம்முடைய நீதியின்படி என் ஆத்துமாவை இடுக்கத்துக்கு நீக்கலாக்கி விடுவிக்கப்படுகிறதான ஒரு அனுபவத்தை நாம பார்க்கிறோம். அப்ப அவருக்கு பிரியமானதை செய்து அவருடைய போதனையின்படி நடந்து அவருடைய வழி நடக்கும்போது என்ன செய்யற, கர்த்தனமே இடுக்கத்திற்கு, நம்முடைய ஆத்துமாவை இடுக்கத்துக்கு நீக்கலாக்கி நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நாம் இந்த வார்த்தையை நாம் கேட்டு இந்த வார்த்தையின்படி என் இருதயம் தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா, என் நடைகள் தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா என்று சொல்லி தன்னை ஆராய்ந்து பார்ப்போம், ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, எசப்பா, அந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த வார்த்தையின் முகாந்திரம் அப்பா, இதை கேட்கிறோமுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு நாளும் உமக்கு பிரியமானதை செய்து நீர் காண்பிக்கிற வழியிலே நடக்க, செம்மையான வழி நடக்க என் ஆண்டவர் நீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். பரிசுத்தாவை நடத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.